அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமய முதல் குமரி வரை இந்திய குடிமக்களை பெற்றெடுத்தவள் இந்திய தாய். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியின தமிழ் குடிமக்களை பெற்றெடுத்தவள் தமிழ் தாய். ஆகையால் தமிழ் தாயை போற்றி எனது கவிதையை தொடங்குகின்றேன். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவரே என் காமராஜரே, உன் போல் சிறந்தவர் இனியொருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே. நீ ஒரு முறைதான் ஆட்சிக்கு வந்தாய், ஆனால் பல ஆட்சிகள் பேசும் அளவிற்கு நீ நல்லது செய்தாய். எளிமைக்கு நீ ஓர் எடுத்துக்காட்டு. எம் தமிழ்நாட்டு மக்கள்தான் உன் உயிர்காற்று. வடக்கையாண்ட தென்னவன் இவரே, கல்விக்கண் திறந்த காமராஜரே, டாக்டர் பட்டம் வாங்கா முனைவன் இவரே. பெற்ற தாய் இறந்த போது கண்ணீர் விடாதவன் நீ, ஆனால் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை திறந்ததும் கண்ணீர் விட்டவன் நீ. உழைப்பால் உயர்ந்த வல்லவர் இவரே, ஊருக்காக உழைத்த உத்தமர் இவரே, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரே. கரை வேட்டி கட்டினாலும் கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரரே. கல்வி கண் திறந்ததினால் எங்கள் கல்வி தந்தையானீர். எளிமை வாழ்க்கை வாழ்ந்ததினால் ஏழைகளின் ஏந்தலானீர். அரசியலில் நேர்மை காத்ததினால் அரசியலுக்கே ஆசானானீர். எளிமையில் சிகரமாய், ஏழைகளின் மகுடமாய், இரக்க குணத்தில் இந்தியனாய், பதவி ஆசை இல்லாத பத்திரமாத்து தங்கமாய், இருள் போக்க வந்த சூரியனாய், படிக்காத மேதையாய், தென்னாட்டு காந்தியாய், 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராய் நீ திகழ்ந்தாய். வறுமையை போக்கிட கல்வியை ஆயுதமாயாக்கினாய். பசியை ஒழித்திட மதிய உணவை வழங்கினாய். திட்டங்கள் பல வகுத்து தொழில் வளம் உயர்த்தினாய். படிக்காத மேதையாய், பாமரனின் நண்பனாய் திகழ்ந்தாய். கருப்பு காந்தியாய், காவிய தலைவனாய் நீ உயர்ந்தாய். கருமை நிற கண்ணன், ஆட்சியில் நீ மன்னன். தூய்மை அரசியல் சின்னம், துடிப்பான செயல் வீரன். தாகம் தீர்க்கும் மனைகள் தந்தது உன் கைகள். பல தொழிற்சாலைகள் பறைசாற்றும் உன் பெயரை. பள்ளிகள் விதைத்தாய், பல மேதைகள் வந்தார்கள். உனக்கில்லை குடும்பம், தமிழ் மக்களே உன் குடும்பம். தமிழ் தாயின் தலைமகனே நீ என்றும் புகழ் மகனே. கர்ம வீரரே, காமராசரே. தலைவர்கள் பல உண்டு, ஆனால் உன்னை போல் யார் உண்டு? இங்கு தினம் தினம் ஒரு தலைவன், ஆனால் நீயே எங்கள் முதல்வன். உன் சேவை பல கண்டு இன்றும் நீ எங்கள் நினைவில் உண்டு. நீ கட்டி தந்த பள்ளி மற்றும் மனைகள் இன்றும் உண்டு. அவையே உன் சாதனை என்று நாங்கள் வியந்ததுண்டு. இன்றும் உன் பெயரில் ஆட்சிகள் உண்டு, ஆனால் உன்னை போல் யார் உண்டு? எங்களின் தலைவன் நீ, பலரின் பசி போக்கிய இந்தியன் நீ. 1903 ஜூலை 15 குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பிறந்ததால் இன்று வரை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது உன் பிறந்த நாள். அதுவே கல்வி கண் திறந்த நாள். இறுதியாக சொல்லுகிறேன், எல்லோருடைய வாழ்வும் வரலாறாவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை.